தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சார்பாக உங்களுக்கு பாராட்டுதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மனதில் உள்ளதெல்லாம் நீங்கள் வடித்தெடுத்தீர்கள். நாங்கள் 20 மாவட்டத்தில் இருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டுக்கே வந்தோம். பசுமை சாலையில் சேலம் சுந்தரம் அவர்களுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலே நீங்கள் எங்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தீர்கள். அந்த வையம்பாளையத்துக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். மனதில் நீங்காத இடம் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை சந்தை ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கினீர்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டமும் இதையெல்லாம் என் மனதிலே தொடர்ந்து வச்சிருக்கின்றோம். வருங்காலத்தில் உங்களோடு நாங்கள் உறுதியாக நின்று உங்களோடு உழைப்போம் என்று சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை கோரிக்கைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இங்கு இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடைய தலைமையிலே இன்று ஆரம்பிக்கும் இந்த பிரச்சார பயணமானது எங்களது சங்கம் கோவை வடபகுதியிலே ஆரம்பித்து இந்தியா முழுவதும் வியாபித்த மாதிரி நீங்களும் இந்தியா முழுவதும் வியாபிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அதற்காகத்தான் கோவை வடபகுதியில் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அத்திக்கடவு திட்டத்தை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டார்கள். இதில் ஒரு சிறு இணைப்பு மட்டும், கௌசியா சங்கனூர் 2 ஓடைகளும் இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்துவதும் தூர்வாரப்படுத்துவதும் மேற்கு ஜோனல் இரிகேஷன் அசோசியேஷன் ஒன்றை நீங்கள் ஆரம்பித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் அதிகமான பாசன வசதிகள் இல்லை. ஆனால் தண்ணீரை மறுசுழற்சி செய்து பாசனம் செய்யக்கூடிய அதற்காக ஒரு இரிகேஷன் அசோசியேஷனை நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அனைவரும் மனைவிலும் இருக்கிறது வனவிலங்குகள் பிரச்சனை. அதற்கு நாங்கள் மாறுபட்ட விதமான ஒரு தீர்வை முன்னிருந்து சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். நீலகிரியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய 67,000 ஏக்கர் செக்ஷன் 17 பூமிகளை எடுத்து அதில் வனப்பகுதியை விரிவாக்கம் செய்தால் வனவிலங்குகள் வாழ வழிவகுக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தெரியும். அங்கே இருக்க வேலையாட்களுக்கு என்ன வழி செய்வது என்று கேட்கப்பட்டது. 3 லட்சம் தொழிலாளிகள் அங்கே இருப்பவர்களுக்கு கோவை மாவட்டத்திலே விவசாயம் செய்தவர்களுக்கு 1 லட்சம் தொழிலாளிகளுக்கு வீட்டு வசதியுடன் தோட்டங்களிலே இடம் இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் அப்படியே வேலை கொடுக்க தயாராக இருக்கிறோம். அங்கே அவங்க சம்பாதிக்க விட அதிகமான சம்பளத்தை இங்கே கொடுக்க முடியும் விவசாயிகளால். இரண்டாவது, 2 லட்சம் தொழிலாளர்கள் அங்கே இருப்பவர்களை கோயம்புத்தூரில் கொடிஷா நிறுவனம் 3 லட்சம் தொழிலாளிகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே மலையிலிருந்து அந்த மலைத்தோட்ட தொழிலாளர்கள் கீழே வரும்பொழுது அவர்களுக்கு வீட்டு வசதியும் வேலை வசதியும் இருக்கிறது என்ற காரணத்தினால் செக்ஷன் 17 பூமிகளை எடுத்து வனவிலங்குகள் பிரச்சனை நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன். நீலகிரி மலையிலிருந்து வருகின்ற தண்ணி தான் இங்கு 3-4 மாவட்டங்களுக்கு உபயோகமாகிறது. மக்கள் குடிவதற்கும் பாசனத்துக்கும் அதுதான் இருக்கிறது. அதை உடனடியாக நாம் ஆர்கானிக் பகுதியாக அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுடைய வாழ்நாளும் தரமும் உயரும் என்கின்ற 2வது கருத்தை கொடுக்கிறோம். இறுதியாக மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நாங்கள் அது வெற்றி பெற வேண்டும் என்று தான் எண்ணுகிறோம். திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சிட்டாங்க. இதில் வனத்துறையிலிருந்து வர்றது டவர் அமைக்க வேணும், தொட்டி பாலம் 4 கிலோமீட்டர் போடணும். அதனால தான் நம்ம ஒரு மாற்று திட்டமாக நம்ம அமைக்கிறதுக்கு வகுத்து 2ஆக பிரித்தோம். ஒன்று நம்முடைய பவானி பக்கத்திலிருந்து தண்ணி எடுத்து நீரேற்று மூலம், இன்னொன்று இங்கே மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதிலிருந்து நீரேற்றி நீங்கள் சொன்னீங்களே அந்த மேட்டுப்பாளையம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த ஏரி குளங்கள் இருக்குதோ அந்த பகுதியில் நிரப்புவதற்காக 2ஆம் கட்டம் அதையும் ஏற்பாடு செய்து விரிவான திட்ட அறிக்கை அதுவும் தயாரி செய்யப்பட்டு அதற்கு தேவையான எவ்வளவு நிதி என்பதையும் கணக்கிடப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு.